வணக்கம். நல்ல காலம் உங்கள் கையில். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்ற வள்ளுவன் குரலை அடிப்படையாக கொண்ட கணிதத்துறைதான் ஜோதிடம். அந்த ஜோதிடத்தின் மீது மாற்று கருத்தும் மதிப்பும் வைத்துள்ள உங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போவது ஜோதிடத்தின் அடிப்படையான காலக்கணக்கு பற்றிதான். அதாவது ஒரு நாளைக்கு 30 பிரிவுகளாக பிரித்து, அதாவது முகூர்த்தங்களாக பிரித்து 27 நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், நாள் என வகுத்து அதன் குணங்கள், நடத்தை, பண்பு, பலாபலன்கள் என ஞானம் பெற்ற முன்னோர்கள் தந்த குறிப்புகளின்படி ஒரு தோராயமான 30 முகூர்த்த நேரங்களை உங்களுடன் இதில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். இந்த முகூர்த்த நேரங்கள் உங்களுடைய ஜனனகால ராசியுடன், நான் குறிப்பிடும் ராசியுடன் ஒத்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு சில புள்ளிகள் முன்பின் இருப்பதற்கான சாத்தியங்களும் உண்டு. ஏனென்றால் இது பொதுவான ஒரு கால கணிப்பு தான். உங்கள் நேரத்தை, உங்கள் இடத்திற்கு தகுந்த நேரத்தை, காலத்தை கணிக்கும் பொழுது சரியான முகூர்த்த நேரத்தில் சரியான லக்கணம், ராசி வந்து அமையும். ஆனால் இது பொதுவான ஒரு கணிப்பு தான். ஏன் இந்த பொதுவான கணிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இதை வைத்து நாம் நமது உணர்வுகளை, நமக்கு அன்றாட நேரங்களில் ஏற்படும் உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜோதிட குறிப்புகளோடு ஒத்து போகின்றதா என்பதை நாம் ஒப்பிட்டுக் கொண்டால் அடுத்து இதை பற்றி விரிவாக நாம் பேசுவதற்கு வாய்ப்பாக வசதியாக இருக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, இந்த தோராய முகூர்த்த நேரத்தை குறைவான ஜோதிட விதிகளின்படி சேர்த்து பார்த்த பின் தெளிந்த மனநிலையில் நாம் அடுத்த நிலையை பற்றி விவாதிக்கலாம். ஆம், விவாதத்தை விவாதிக்காத கோட்பாடு அறிவியல் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இல்லையா? அதே நேரம் மற்ற துறைகளைப் போல் உளவியல் துறையின் வளர்ச்சிக்கு மெய்ஞானம் எனும் ஆன்மீக முயற்சியாகத்தான் இதை இன்று தொடங்குகின்றேன். சரி, இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நேரங்களை நிறுத்தி நிதானமா நோட் பண்ணிக்கிங்க. மொத்தம் 30 முகூர்த்த நேரங்கள் இருக்கும். நான் பேசவே அதுவும் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதுல முகூர்த்த நம்பர் இருக்கும், ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம், அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிற ஒரு ராசி கட்டம் பேரும் இருக்கும். இந்த லக்னத்துல இருக்கிற நேரமும் உங்களுடைய பிறப்புக்கான முகூர்த்த நேரத்தோட ஒத்து போகுதாங்கிறத பார்த்து அதையும் மறக்காம கருத்தோட பின்னோட்டமா நீங்க அனுப்புங்க. அப்படி நோட் பண்ண பிறகு அந்த நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய வாழ்வில், அன்றாட நடைமுறை வாழ்வில் மனசுல ஏற்படுற தாக்கத்தை, அதிகமா மனம் குலைச்சலா இருக்கு அப்படிங்கிற நேரத்தை நோட் பண்ணி வைங்க. அப்படி ஒரு வாரம் நோட் செஞ்சீங்கன்னா அந்த தோராய பட்டியலை நான் கொடுத்த குறிப்பும் உங்கள் அனுபவத்துல ஒப்பிட்டு அதையும் கருத்துல மறக்காம கூறுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறந்த நேரத்திற்கான முகூர்த்த நேரத்தில், உங்க பிறந்த நேரத்துக்கான முகூர்த்த நேரம் இருக்கும் இல்லையா, உங்க பர்த் டைம், அந்த டைம் இந்த முகூர்த்த லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல வருதுன்னு பார்த்து அதுல அந்த பர்டிகுலர் டைம்ல ஏற்படக்கூடிய அனுபவத்தை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல முதல் 27 முகூர்த்தங்களுக்கும் நான் ஒரு குறிப்பு கொடுத்திருப்பேன். கடைசியா ஒரு 3 முகூர்த்தத்துக்கு எந்த குறிப்புமே இருக்காது. ஏன்னா அது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது. இந்த 27 அப்படிங்கிறது நம்மளுடைய மன சுழற்சியில இருக்கக்கூடிய நேரம். இந்த கடைசியா இருக்கக்கூடிய 3 முகூர்த்தம் அப்படிங்கிறது மனம் அமைதியாகி ஒரு தெளிந்த நிலைக்கு வந்துட்டு அடுத்த நாளை புதிதாக ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறதுக்கான நேரம். அதனால நீங்க இந்த முகூர்த்த குறிப்பை, இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னால முதல்ல உங்க குலதெய்வத்திற்கு, உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஆத்மார்த்தமா நிம்மதியா தூங்க போங்க. ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தொடக்கத்தை இந்த நம்ம காலம் உங்கள் கையில் என்ற இந்த பதிவு ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம். சரி, உங்கள் சூரிய உதய நேரத்தம், உங்க ஊருக்கான சூரிய உதய நேரத்தை நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னாலோ எங்கேயோ தெரியும், இல்லை நெட்ல போட்டீங்கன்னா கூட தெரியும். அதை வச்சு இந்த டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேரம் உங்களோட பிறந்த நட்சத்திரத்தோட எவ்வளவு ஒத்து போகுது, எப்ப எந்த நிகழ்ச்சிக்கு, உதாரணமா புதிய தொழில் தொடங்குறது, வேலைக்கு போறது, ஒப்பந்தம் போறது, மருத்துவம், எதிர்பாராத விபத்து, மாற்றம், ஏமாற்றம் போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியுடைய மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் இந்த தோராயமான நேரத்தை நாம காலகணிதப்படி கண்டறிந்து சொல்றதுதான் முகூர்த்தம் குறிப்பது அப்படிங்கிற முகூர்த்த நேரம்.
இதுல குறிப்பிட்ட நேரத்தில் பொதுவாக லக்கண மாறுபாடு, நான் கொடுத்திருக்க லக்கணம்ங்கிறது ஒண்ணு ஒண்ணு முன்ன பின்ன இருக்கலாம். அதையும் பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க. இத பத்தின விரிவான விவாதத்தை நம்ம அடுத்த பதிவுல இந்த சுப நேர முகூர்த்த நேரத்தோட பலனை பத்தி மறுபடியும் விரிவா விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.